கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னம் கன்னியாக இருக்குன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய லக்ன அதிபதி புதன் 6ஆம் இடத்துல இருக்கார், கோச்சாரத்தில். அவரோட செவ்வாய் இருக்கார், ராகு இருக்கார். இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருக்கார். முதல்ல 6ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, வெற்றின்னு அர்த்தம், சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அதே சமயத்தில் 6ஆம் இடம் பிரச்சனைன்னு அர்த்தம். முதல்ல சக்ஸஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் முதல்ல நீங்கள் எதிரிகளே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்குது. உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். பட் வேலையில் விட்டுட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, உங்களுக்கு ஜாப் பரவாயில்லாமல் இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, போனஸ் எதிர்பார்க்குறீங்க, அரியர்ஸை ஹைக்கு எதிர்பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கலாம் அந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பாக இந்த மாதம் கடன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இது அத்தனைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இந்த மாதிரி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதாவது பெரிய லெவலில் கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்க அந்த வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறேன், வேலையாட்கள் கிடைக்காமல் இருக்குது என்னுடைய வேலைக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ், வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நல்ல விதமாக அமையும். பாதகம்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய பாதிப்பு, உடலில் இனம் காண முடியாத நோய்கள், குறிப்பாக ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத, பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் கட்டுப்படாத நோய்கள், அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அதன் காரணமாக நீங்கள் சஃபர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது.